விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. இப்போ கிருஷ்ணன் எதிர்பார்க்கறது ராதையினுடைய அதரமா இல்லை ராதாதேவியோட கதையா நாமமா எதை அமிர்தம்னு எதிர்பார்க்கிறான். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பக்தி சாதாரணமாக அவ்வளவு ஈஸியாக வந்துடாது யாருக்குமே. ஞான முக்திம் ததாதி கர்ஹிசித்ஸ்மன பக்தி யோகம்னார் சுகாச்சாரியாள். பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார், அவ்வளவு வேண்டியவண்டா உங்கள் குடும்பத்துக்கு கிருஷ்ணன் என்ன வேணும்னாலும் கொடுப்பான். ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகானு ததாதி தியாயதோ விஷ்ணு அபவர்க்க பிரதோகரிகி. மோட்சம் உள்பட கொடுத்துருவார், எல்லாம் கொடுத்துருவார். ஆயுசு ஆரோக்கியம் சௌக்கியம் பாக்கியம். ஒரு கால் ஒன்று வேண்டாம் மோட்சமும் கொடுத்துருவான். ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கிற கிருஷ்ணன் பக்தியை கொடுக்க மாட்டான். முக்திம் ததாதி கர்ஹிசித்ஸ்மன பக்தி யோகம். ஏன் பக்தியை தர மாட்டான்னா, முக்தியை கொடுத்துட்டா பந்தம் விட்டது, பக்தியை கொடுத்துட்டா வேலை செய்யணும். பக்தியை கொடுத்துட்டா வேலை செய்யணும். இவர் வாட்டுக்கு பக்தியை கொடுத்துட்டா உருகிண்டு ராமகிருஷ்ணகிரி ராமகிருஷ்ணகிரின்னு உருகின்னு இருப்பார் கண்ணை மூடிண்டு. அப்புறம் இவருடைய சவர பொட்டியை எடுத்துட்டு அந்த ராஜாவுக்கு சவரம் பண்ணுறதுக்கு பாண்டுரங்கன் போனோம். இவருக்கு பக்தியை கொடுத்துட்டு பிரேமையை கொடுத்துட்டா இவர் சேனாஜி ரூபத்தை எடுத்துன்னு இவர் போனோம். துகாராம் மகாராஜிட்ட பக்தியை கொடுத்தது என்ன பலன் என்ன ஆச்சு? அவருக்கு பதிலாக இவர் வியாபாரம் பண்ணிட்டு பணம் கொண்டு வந்து கொடுக்கணும் ஆற்றுக்கு. கபீர்தாசருக்கு பக்தியை கொடுத்தா நெசவு நெய்யணும். மீராபாய்க்கு கொடுத்த பக்திக்கு விஷம் குடிக்கணும். ரைதாசருக்கு கொடுத்த பக்திக்கு செருப்பு தைக்கணும். சோகாமேளருக்கு கொடுத்த பக்திக்கு சலாம் போடணும். தாமாஜி பந்துக்கு கொடுத்த பக்திக்கு ராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணி கப்பம் கட்டணும். பத்ராச்சல ராமதாசருக்கு கொடுத்த பக்திக்கு தானிஷாவுக்கு நமஸ்காரம் பண்ணி பணம் கட்டணும். பக்தியை கொடுத்துட்டா பெருமாள் வேலை செய்யணும். முக்தியை கொடுத்துட்டா பந்தம் கிடையாது. அதனால தான் ஃப்ரீயாக இருக்க விரும்பினே தவிர பந்தப்பட விரும்பினா யாராவது. அதனால முக்திம் ததாதி கர்ஹிசித்ஸ்மன பக்தி யோகம். பக்தியை தரமாட்டான், முக்தியை தான் தரும். முக்தியை தருவான், பக்தியை தரவே தருவான். பக்தியே அப்படி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி இருப்பா ஆவான்னா, பெருமாள் வந்து நிற்கிறார். ராமாவதாரத்தில் தண்டகாரண்யத்தில் வந்து நிற்கிறார். ஆச்சரியம். வால்மீகியினுடைய சப்தம் எல்லாம் சத்தியமானும். பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். அழிச்சினுவா என் பிள்ளையங்கிறார் தசரதன் ராமரை. அந்த தேரில் வர்றார் ராமர். எப்படி இருந்தார் ராமர்னார்? பார்த்தது போரும் தோலையா 7வது மாடியிலேருந்து தேரில் வர அழகை பார்க்குறான் தசரத சக்கரவர்த்தி. அங்கேருந்தே கத்தினான், சுமந்திரா தேரை நிறுத்தாத, எனக்கு பார்த்தது போரும்னு தோணல. நான் போருன்னு சொல்கிற வகையில் இந்த ராஜ வீதியில் திருப்பி திருப்பி ஓட்டிகிட்டே இருந்தாவும். தேரை நிறுத்தாத, நததர்ப்ப சமாயாந்தம் பசியமானோ நராதிபா, ஓட்டிகிட்டே. அப்படி சுவாமி உட்காண்டிருக்காராம். என்ன வயசுன்னா 24 வயசு. கண்ணை துறைன்னா வாயை திறக்கிறான் 24 வயசில். ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. கிழக்கு எதுடான்னு கேட்டால் ஈஸ்டாங்கிறான். உத்தராத்துக்கு போய் கிழக்கு எது சந்தியாவந்தனம் பண்ணணும், கிழக்கு எதுன்னு கேட்டால் ஈஸ்டாங்கிறான். 25 வயசாச்சு, கிடாமாடு மாதிரி வளர்ந்துருக்கான். சந்தியே பண்ணலேன்னு தெரியுது நம்ம வீட்டில் யாருமே. என்னைக்காவது அப்பா கொடன்னு பண்ணி பார்த்துருந்தாலாவது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கிழக்கு. 24 வயசில் இப்படி பிரம்மஹத்தி மாதிரி இருக்கு. சுவாமி எப்படி இருந்தார்னா, ராஜ்யத்தை ஆளுவரான். 24 வயசில் ராஜ்ய நிர்வாகம் பண்ணுறான். 12 வயசு ராமருக்கு தசரத சக்கரவர்த்தி கூப்பிட்டு அனுப்புகிறான். பெரிய ட்ரபிளாக இருக்கும். எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னு புரியாமல் 12 வயசு ராமனை கூப்பிட்டு அனுப்பிச்சு ராமர்கிட்ட சொல்லுவான், அப்பா இது மாதிரி ட்ரபிளாக இருக்குடா ராமா, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இது என்னப்பா பெரிய விஷயம்னு 2 செகண்டில் விஷயம் சொல்லிவிடுவான் சுவாமி. இது இப்படி பண்ணுங்கோன்று வரான். எத்தனை வயசில்? 12 வயசில். 24 வயசு ராமருக்கு பிடிக்கு. அப்படி அன்னைக்கு தேரில் வரார் ராமர். எப்படி இருந்தார் ராமனார்? கந்தர்வராஜ பிரதிமம், அழக வர்ணிக்கிறார். உலகத்திலேயே அழகில சிறந்தவர்கள் கந்தர்வர்கள்.
அந்த ராஜா சித்திரசேனன் விஸ்வாவசு அவ்வளவு அழகா இருப்பணும். அவ்வளவு அழகா ராமரோட திருமுகத்தில் விரல் 10 தெரியறது, 10 கால் விரல்கள் தெரியறது, பாதம் தெரியறது, திருமுகம் தெரியறது, வேற ஒன்று தெரியல. சர்வாலங்கார பூஷிதனா இருக்க, நல்ல உயரம், கம்பீரமாக இருக்கார். ராஜானுபாகு, கையை தொங்க போட்டால் முழங்கால தொடர்றது கை ரெண்டும். நமக்கெல்லாம் குனிஞ்சாதான் தொடும், சுவாமி நின்னா தொடர்தான். தீர்க்கபாகுங்கிறார் வால்மீகி, நீண்ட புஜதண்டம்ங்கிறார். அப்படி இருக்கார் ராமர். இப்போ பட்டாபிஷேகம் நின்றுடுத்து, காட்டுக்கு கிளம்பணும். மரவரிவை கொண்டு வச்சுட்டா கை இப்போ எல்லாத்தையும் கழட்டியாச்சு. சர்வாலங்கார பூஷிதனாக இருந்தவர் எல்லாத்தையும் கழட்டி விட்டார். சகலத்தையும் கழட்டி விட்டு ஒரு முழம் தொங்கிறது மரவருவி. இன்னும் ஜடை போட்டுக்கல, குகன் தான் ஜடை போட போகிறான். இப்போ தலை அப்படியே பிரிஞ்சிருக்கு. நெத்தியில் ஒன்றும் கிடையாது, காதில் ஒன்றும் கிடையாது, கழுத்தில் ஒன்றும் கிடையாது, கையில் கிடையாது, இடுப்பில் கிடையாது, மார்பில் கிடையாது. அவரோட திருமேனி ஸ்பஷ்டமாக தெரியறது. ஒரு முழம் உயரம் இந்த மரவுரி ஒண்டி தான் திருமேனியில் இருக்குது. அவள் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்த ராமரையும் சொல்லிவிட்டார் முன்னாடி. எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு சொரன்னு இருக்கிற மரவுரியை கட்டின்னு இருக்கிற ராமரையும் வால்மீகி சொல்கிறார். கந்தர்வராஜ, அதே கந்தர்வராஜ பிரதிமங்கிறார். சர்வாலங்கார பூஷிதனாக இருந்த ராமனையும் கந்தர்வராஜன்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசியாக கிளம்ப ராமனையும் கந்தர்வராஜன்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, அலங்காரங்கள்னால அழகு இல்லை, இவர் அழகுனால தான் அதெல்லாம் சோபிக்கிறதுங்கிறார். இவரோட அழகுனால சோபிக்கிறது. அதனால தான் கிருஷ்ணாவதார காலத்தில் கூட கழுத்தில் கௌஸ்துபம் அழகாக இருந்தது, கழுத்துக்கு கௌஸ்துபம் அழகாக இருந்ததுன்னு சொல்ல மனசு வரல சுகாச்சாரியாளுக்கு. கடசோபி கௌஸ்துபம்னார். இந்த கௌஸ்துபங்கிற மணியை கழுத்தில் போட்ட உடனே இந்த கழுத்து அழகாக இருக்கணும். கழுத்து யாருமே நெக்லஸ் போட்டால் கழுத்து அழகாக இருக்கும். அதுபோது கிருஷ்ணனுக்கு கழுத்தில் கௌஸ்துபங்கிற மணியை தரிச்சுன்னு இருக்கான், அதனால் கழுத்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல மனசு வரல. எப்படி சொன்னார்னா, இந்த கழுத்துக்கு வந்ததுனால இந்த கௌஸ்துபம் அழகாக இருக்குங்கிறார். கலேன சோபிதம், இந்த கழுத்துனால அந்த மணி ரொம்ப அழகாக இருந்தது. கலசோபி கௌஸ்துபம். எப்படி எல்லாம் தொடச்சி விட்டா மாதிரி திருமேனி தான் வந்து நிற்கிறார் கோதண்ட பாணியா. தண்டகாரண்ய பிரவேசம் பண்ணி அப்படி சுவாமி வந்து நிற்கும் பொழுது அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான ரிஷிகள் அர்த்தாவர்த்தித மந்திரம், அர்த்த விலசத் சுவாத்தியாயம், அர்த்தோஜித பிரம்மோபாசனம், அர்த்தமுக்த ஹவனாதித்யேதி ஆதித்யாதி சர்வக்கிரியாக. அங்கே என்ன நடந்துருந்தது அப்படின்னா, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம், வேதபாராயணம் பண்ணிட்டு இருக்கா, பூஜை பண்ணிட்டு இருக்கா, சாலக்கிராம பூஜை பண்ணுறா, சிவ பூஜை பண்ணுறா, ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்கா, யாகம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லா காரியங்களும் ஆளுக்கு ஒவ்வொரு காரியமாக பண்ணிட்டு இருக்கா. இந்த ராமர் கோதண்டபாணியாக வந்து நின்ன உடனே எல்லாரும் அப்பப்படியே பாதியில் விட்டாள். அர்த்தாவர்த்தித மந்திரம், அர்த்த விலசத் சுவாத்தியாயம், பாதி வேதம் அரிகுபம் சொல்லலே எழுந்துன்னு வந்துட்டா, பாதி திருப்பி தியான ஸ்லோகம் சொல்லலே மந்திரத்தை விட்டுட்டா, அக்னிஹோத்திரத்தை விட்டுட்டா, பூஜையை விட்டுட்டா, ஆதித்யத்தை விட்டுட்டா, வைசுதேவத்தை விட்டா, சர்வத்தையும் விட்டா, ஓடி வந்துவிட்டா ராமர்கிட்ட. எல்லாத்தையும் பண்ண வேண்டாமா, பாதியில் விட்டுட்டு ஓடி வந்தாளேன்னா அதுக்கு சொல்றார், இத்தனை ஜென்மமா பண்ணினத்தோட பலன் வந்து நிற்கிறது. இனிமே என்னதுக்கு இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்? சார்த்தம் தப்போ மேனிரு. எத்தனை ஜென்மமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அதோட பலனே வந்து நிற்கிறது. இப்போ திருப்பி இந்த சாதனை எதுக்கு? அத்தனை ரிஷிகளும் சரணாகதி பண்ணதான், சரணாகதி வாக்கால சொல்றா, சரீரத்தால பண்ணலை. ஏன்னா பிராமண குடும்பத்தில் பிறந்ததுனால சுவாமிக்கு ஆசீர்வாதம் தான் பண்றார். இவர் நமஸ்காரம் பண்ணா கூட சுவாமி ஏற்றுக்க மாட்டார், சத்திரியனானதுனால ஆசீர்வாதம் பண்றார். சுவாமி என்ன வேணும்னார், அதெல்லாம் அந்த வந்து பார்த்த ரிஷிகள்லாம் யாருன்னா எலும்பு தான் இருக்கான், எலும்பும் தோலுமா இருக்கா. அவ எலும்பும் தோலுமா இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. இப்போ காமிக்கிற ஒரு மலை, எலும்பு மலை. இது என்னன்னு கேட்டார், இங்கே தபஸ் பண்ண அத்தனை ரிஷிகளையும் ராவணன் அவனுடைய கோஷ்டி முழுக்க மாம்சத்தை சாப்பிட்டுட்டு அந்த எலும்பை மலையாக குமிச்சு வச்சிருக்கான். உங்களை மாத்திரம் ஏன் விட்டான்னா, எங்கள் உடம்புல மாம்சம் இல்லைன்னு வத்தலாம் இருக்காவா.
அந்த ரிஷிகள் எல்லாம் காமங்கள்லாம் வருத்த விதையாயிடுத்தது, ஆசையே கிடையாது. இலையை சாப்பிட வேண்டியது, காற்றை சாப்பிட வேண்டியது, சரகை சாப்பிட வேண்டியது, இப்படி நாக்கை ஜெயிச்சு, கண்ணை ஜெயிச்சு, காதை ஜெயிச்சு, மூக்கை ஜெயிச்சு, இது லௌகீக விஷயங்கள் எதுவுமே பாதிக்காது இனிமே. அப்படி ஆயிடுத்து. உடம்பு மரக்கட்டை, மனசு மரக்கட்டை ஆயிடுது. அப்பேற்பட்ட தண்டகாரண்ய ரிஷிகள் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி என்ன வேணும்னார். எங்களுக்கு வேதம் வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், ஆச்சார அனுஷ்டானம் வேண்டாம், எந்த சாதனமும் வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், கைலாசம் வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஒன்றை ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணிட்டா போதும், ஒன்று ஒரு தடவை கட்டிண்டா போதும். இது கட்டிண்டா போருங்கிறது அறகுறையாக உள்ளவா சொன்ன விஷயம் இல்லை. இப்போ தான் நான் சொன்னேன், மனசே மரக்கட்டையாகிடுதுன்னு. அப்போ காமமா இது அல்பமான விஷயம் இல்லை. அந்த ரிஷிகள் ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிறார் ராமரை பார்த்து. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணனை பார்த்து வேணுகானம் பண்ணால் எல்லா கோபிகைகளும் ஈன்னு இழிச்சுட்டு இருந்தாலும் பாகவத சொல்கிறோம். அது பெரிய விஷயமா? அது இது மாதிரி வேணுகானம் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் எல்லாரும் இப்படி தான் இருப்பா. இங்கே எப்படின்னா, காய்கனிலிருந்து மரக்கட்டையாக இருக்கிற ரிஷிகள்லாம் மயங்கி சொக்கி போன ரூபமாக ராமாவதாரத்தில். பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். அது சாதாரண மனுஷியால் இல்லை, திருடஜித்த வைராக்கியம், மரக்கட்டையெல்லாம் மயங்கியிருக்கு. மனசு மரத்து போனவாள்லாம் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிறா. சுவாமிக்கு தெரியும் இவா பவித்திரமானவா, இவன் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு கேட்டவாள்லாம் பவித்திரமானவா. ஆனால் சுவாமி இது கிருஷ்ணா, இது ராமாவதாரம், சீதையை தவிர யாரும் தொடக்கூடாது, இந்த அவதாரத்தில் கிடையாதுன்னு விட்டார், நிராகரிச்சு விட்டார் சுவாமி. ஆனால் அதே இப்படி நிராகரிச்சாரை தவிர அதே ராமரே ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். யாரை பண்ணிட்டார்னார், இந்த பஞ்சவடி வாசத்தில் ஒரு நாளைக்கு பர்ணசாலை கட்டியிருக்கான் லட்சுமண சுவாமி. பார்த்தா பார்த்து 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 பண்ணியிருக்கான், பர்ணசாலை கட்டியிருக்கான். சமையல் பண்ணுறது இடம், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், சுவாமி தேவியோட உட்காந்து பேசுகிறதுக்கு, படுத்துக்கிறதுக்கு, 2 ரிஷிகள் வந்தால் உட்காந்து பேசுகிறதுக்கு, சுவாமி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்குன்னு பார்த்து பார்த்து பிரித்து பண்ணியிருக்கான். பார்த்தார் சுவாமி, அந்த பர்ணசாலையை பார்த்துட்டு ஓடி லட்சுமண சுவாமியை கட்டின்னு விட்டாராம். கட்டிண்டு, அப்பா பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லட்சுமணா, பாவம் தெரிஞ்சு தர்மம் தெரிஞ்சு இது மாதிரி எனக்கு ஒரு சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேடா லட்சுமணா. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது தெரியுமா, எங்கள் அப்பா எனக்கு காலமாகலடா, எங்கள் அப்பா உன்னோட ரூபத்தில் எனக்கு இருக்கார், நீதாண்டா அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டேன்னாரு. துவயா புத்திரேன்னு தர்மாத்மா நசம்ருத்த பிதாமமா, எங்கள் அப்பா எனக்கு காலமாகல, ஒன் ரூபத்தில் இருக்கார், நீ தான் பிள்ளை இல்லாத பிள்ளையா, அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டேங்கிறார். லட்சுமண சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். ரிஷிகளுக்கு மாட்டேன்னவர் ஆஞ்சநேய சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். ஆஞ்சநேய சுவாமியை அப்படியே கட்டினுட்டார். ஏழ சர்வஸ்வபூதோமே பரிஷ்வங்கோ ஹடூமதா. இதே கிருஷ்ணாவதார காலத்தில் சுவாமி அப்படி துவாரகாதீசனா உட்காண்டிருக்கும் பொழுது, அன்னைக்கு குருகுலத்தில் படித்த அந்த குச்சேலர் அப்படி வந்தார். அவருடைய சிரசு முகம் தெரிஞ்ச உடனே ஒரு துள்ளி அந்த சிம்மாசனத்தில் இந்த கீழே குதித்து ஓடி போய் கட்டினுட்டாராம். இந்த ஆலிங்கனங்கள்லாம் இது யார் பண்ணிக்கிறா, அவளோட வேல்யூ தெரிஞ்சாதான் இதை சொல்ல முடியும். தண்டகாரண்ய ரிஷிகளுக்கே முடியாதுன்னு பிரபுதான அனுமார ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஓடி போய் குச்சேலரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். 5 வயசு குழந்தை துருவசுவாமி அந்த பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமான உடனே பார்த்தார் துருவன். அவர் அப்படியே கட்டிக்கணும் போல இருந்துதான் இவருக்கு. துருவனுக்கு பயந்துன்னு பிசாமலே கை கூப்பின்னு இருக்கிறார். இவன் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாரோனோ, கிட்டக்க வந்த பெருமாள் அவர் இவனை கட்டினுட்டார். துருவசுவாமியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் 5 வயசு குழந்தை. இந்த ஹிரண்யகசிபுவை சம்மாரம் பண்ணிவிட்டு அந்த கையை கூப்பின்னு நிற்கிற அந்த பிரகலாத சுவாமியை 4 புறமும் கட்டின்றாரான் நரசிம்மமூர்த்தி. இங்கெல்லாம் ஒரு இடத்துல தான் ஆலிங்கனம். ஹனுமாரையோ லட்சுமண சுவாமியோ துருவனையோ ஒரு இடம்,
பிரகலாத சுவாமிக்கு மாத்திரம் பரிதாகங்கிறார். 4 பக்கமும் மாற்றி மாற்றி முழுக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார் நரசிம்மமூர்த்தி பிரகலாத சுவாமி. பரமபாகவதோத்தமரான 5 வயசுலே பிறந்ததுலேருந்து நாமம் சொல்கிற நாமதேவ சுவாமிகளை அப்படியே இறுக்கி கட்டினுட்டான் பாண்டுரங்க. நான் ஆலிங்கனம்னா கட்டிக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை, அதோட கௌரவம் யார் கட்டிண்டாங்கிறது தெரியணும். கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணினாங்கும் பொழுது சொல்லும் பொழுதே கோபிகைகள் சொல்றா இந்திரா ரமணாங்கிறார் பட்டத்திரி. மங்கள தேவதையான மகாலட்சுமியோட போகபோக்கியங்களை அனுபவிச்சுண்டு மார்பல மகாலட்சுமி வீற்றிருக்கா. அப்பேற்பட்ட பிரபு இடதுகை வலதுகை தெரியாத இந்த கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணினானு. அனுகிரகத்தை உண்டி பார்க்கக்கூடாது, கௌரவத்தோட அனுகிரகத்தை பார்த்தாதான் அனுகிரகத்தோட வேல்யூ புரியும் நமக்கு. பிரேம ஆலிங்கன ஆனந்த பூஜன, பிரேம ஆலிங்கன ஆனந்த பூஜன். துகாராம் மகாராஜ் வைகுண்டாரோகணம் போகும்பொழுது தாசச்சரண எந்த அத்தனை பாகவதா விமானத்தில் ஏறணும், விமானத்தில் ஏறணும். விமானம் வந்து நிற்கிறது வைகுண்டத்திலேருந்து ஏறணும். அதுக்கு முன்னாடி பஜனை பாகவதாலாம் பஜனை பண்ண இடம் இருக்கே, அதில் உடம்பை போட்டு பெரட்டுறாரு. உடம்பு முழுக்க பாகவதாளுடைய பாத தூளி, எல்லா பாகவதாளுடைய திருவடியிலையும் தலையை முட்டி சேவிச்சுட்டு எல்லா பாகவதாலையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். பிரேம ஆலிங்கன அப்படியே கட்டிக்கிறார், தழுவிக்கிறார். அம்பரீஷ சக்கரவர்த்தியை சொல்லும்பொழுது பாகவதர் தத்பிருத்யகாத்திர ஸ்பரிசங்க சங்கமம். நாம வாழ்க்கையை நடத்தின மாதிரி அம்பரீஷ சக்கரவர்த்தி நடத்தலைங்கிறார். அவனோட கண்ணுக்கு பகவத் ஸ்வரூபந்தான் தெரியும், அவனுடைய காதுகளுக்கு பகவத் குணம்தான் தெரியும், அவனுடைய நாக்குக்கு பகவத் பிரசாதம்தான் தெரியும், துளசியினுடைய ருச்சி தான் தெரியும். இது மாதிரி திருமேனி முழுக்க பகவதர்ப்பணம் பண்ணினான்னு சொல்லும் பொழுது அவனோட உடம்புக்கு பாகவதால ஆலிங்கனம் பண்ணிட்ட சுகம் மாத்திரம்தான் தெரியுங்கிறார்.